ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வரும் நாட்கள் எப்படி இருக்கும், வரும் நாட்களில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவர்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரங்களோட குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வாழ்க்கையை நேர்மையாகவும் நீதியாகவும் கடைபிடிப்பார்கள். துன்பத்தில் அனுதாபம் கொண்டு ஏழை பணக்காரன் என வேறுபாடு பார்க்காமல் அன்பாக பழகுவார்கள். படைப்பாற்றல் மிக்கவர்களாகவும் காதல் உணர்வு நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள். தராசு போல செயல்பட்டு தங்கள் எண்ணத்திலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பீர்கள். அமைதியான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் செயலில் வேகமாக இருப்பீர்கள். வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் நீங்கள். ஈகோ அல்லது அகம்பாவம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் நீங்கள். துலாம் என்பது காற்று ராசியாகும். அதாவது காற்று போல எல்லோரிடத்திலும் தன்மையாக பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி நேயர்கள். அடுத்தவர் துன்பப்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களால். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். துளியும் ஈகோ இல்லாதவர்கள், அகம்பாவம் ஆணவம் இல்லாதவர்கள் நீங்கள். துலாம் ராசியின் அதிபதி கிரகம் சுக்கிரன் பகவான் ஆவர். மேலும் இந்த ராசிக்காரனான கடவுள்களாக லட்சுமி தேவி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோர் ஆவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையான மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பதால் ஞானம் மற்றும் கலைத்திறன் மிக்கவர்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் சுக்கிரன், லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகியோரை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் நாட்கள் சீரான முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையும். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள். சங்கடங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். தொழிலில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சித்திரை 3-4 பாதங்கள் உள்ளவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள். சுவாதி மற்றும் விசாகம் பாதங்களில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். மிதமான உணவருந்தி ஆரோக்கியத்தை பேண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவெடுக்கும் முன், முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் நிதானமாக சிந்திக்கவும். சில சமயங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். துலாம் ராசி நேயர்களுக்கு வரும் வாரம் மிக உயர்வான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையின் அழுத்தம் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் சில இடங்களில் பதட்டமாகவும் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாம் உங்களுக்கு. ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாகவே நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் நீங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளால் மன அமைதியும் உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் உங்களுக்கு. வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். புதிய திட்டங்கள் பலன் தரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரால் நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. எதிர்கால சேமிப்பில் கவனத்தை செலுத்தலாம். கலைத்துறையினர் புகழும் செல்வாக்கும் அடைவார்கள். புதிய முதலீடுகளில் மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாம் நீங்கள். நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வரும் இந்த சந்திரனின் இடப்பெயர்ச்சி. சூரியன் 1 இருப்பதால் கடுமையாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அக்கறையாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை ஆலோசித்து செய்ய வேண்டும். வரும் நாட்கள் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 6-8. அதிர்ஷ்ட எண்கள் 6-4. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் 27 முறை பாராயணம் செய்யவும் இந்த பாடலை. களத்திரத்தின் மேன்மை தனை மேதினிக்கு உளத்திரத்தால்
உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்கொடியால் ஆசி பெற்ற காவியனே, வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி. நீங்கள் மகாலட்சுமியை வழிபட நன்மை நடக்கும். சித்திரை 3, 4 உங்கள் தன குடும்ப வாக்குபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். உங்களுக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். சுபாதி 5ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் திடீரென சச்சரவு தோன்றும். கவனமாக இருத்தல் வேண்டும். வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். லாப கேது செலவிற்கேற்ற வரவை வழங்குவார். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வெள்ளிக்கிழமை நிதானமாக செயல்படுவது நல்லது. நீங்கள் விசாகம் 1, 2, 3 குருவின் பார்வைகளும் லாப கேதுவும் ராசிக்குள் ஆட்சி பெற்றுள்ள சுக்கிரனும் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவர். வரவை அதிகரிப்பர். அரசியல்வாதிகள் செல்வாக்கை உயர்த்துவார்கள். வம்பு வழக்கு சாதகமாகும். உங்களுக்கு சனிக்கிழமை புதிய முயற்சிகள் வேண்டாம். குரு உங்கள் ராசியின் 10வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இதன் விளைவாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் எப்போதும் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உங்கள் இந்த அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் விசித்திரமான நடத்தை உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். சனி உங்கள் ராசியின் 6வது வீட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறார். எனவே உங்கள் ராசியில் பிறந்த கிட்டத்தட்ட அனைவரும் கடினமாக உழைப்பவர்களாக தான் இருப்பீர்கள். உங்கள் சிந்தனையில் நேர்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் முயற்சிகளை அந்த திசையில் செலுத்த வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு குடும்ப உறுப்பினரின் புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்களை தொந்தரவு செய்யும். ஒரு பெரிய தகராறு அல்லது சண்டைக்கு கூட வழிவகுக்கும். நிதானமாக செயல்படுவது நல்லது. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் அமைதியை இழக்காமல் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். வேலையில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ்பணிபுரிவர்களுக்கான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் கடந்த கால சச்சரவுகளை தீர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பிம்பத்திற்கு நன்மை பயப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் கடின உழைப்புக்கு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உள்ளது. வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது ஆசிரியர்களிடம் உதவி கேட்கலாம். நீங்கள் வரும் நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். வார முற்பகுதியில் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியம் அனுகூலமாக முடியும். உங்களுக்கு திருமண முயற்சிகள் சாதமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை உங்களுக்கு மாறும். சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு நடைபெறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்து இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்கும். உங்களுக்கு சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படும் இடையூறுகள் விலகும். உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் சலிப்படையாமல் செய்வீர்கள். கணவன் மற்றும் பிள்ளைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். சீரான முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் என்பதால் எடுத்த செயலில் இறுதி வரை போராடி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அனுபவித்து வந்த சங்கடங்கள் விலகி நிம்மதி பிறகும். நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வாழ்நாள் லட்சியங்களை கனவுகளை நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கும் காலங்களில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பெண்கள் குடும்ப தகவல்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். கலைத்துறையினர் மற்றும் அரசியல்வாதிக்கு மிக சாதகமாக அமையும் வாரம் இந்த வாரம். ஆண்களுக்கு மாமனார் மூலம் அசையா சொத்துக்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் மாறும். அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கல்யாண கனவு நனவாகும். திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவற்றில் நிலவிய தடைகளும் அகலும்.
என்ன நண்பர்களே, என்னோட வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.